தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தரிசனம் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதை நாம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வேனானால், நம்முடைய வாழ்க்கையில கூட நாம ஒரு வீடு வாங்கி கட்டணும் என்று நாம தீர்மானிக்கும் பொழுது அந்த வீட்டிற்காக எவ்வளவு செலவு ஆகும், அந்த வீட்டை எப்படி கட்ட வேண்டும், அது என்ன அமைப்புல இருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் அதுக்கு அலங்காரம் பண்ணணும் என்று சொல்லி நாம் அந்த வீட்டை குறித்து ஒரு பெரிய திட்டமே நாம் போடுகிறத பார்க்க முடியும். முதல்ல அந்த வீட்டை எப்படி கட்டணும் என்று நாம தீர்மானித்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம்னா அதற்கு உண்டான செலவுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தம் இந்த பூமியில நம் மூலமாக நிறைவேற்றப்படும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் முதலாவதாக வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி அதன் மூலமாக எப்படி அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படணும், நம்மை கொண்டு அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் இந்த பூமியிலே எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து அதன்படியாக நம்மை வழி நடத்துகிறதை நாம பார்க்க முடியும். இப்படியாக தேவன் நம்மை கொண்டு தம்முடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படும்படியாக தேவன் அநேக திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாகத்தான் தேவன் என்ன செய்தார் என்றால், ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு பக்தி உள்ள சந்ததியை அவர் மூலமாக பெறும்படியாக தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் அழைத்து அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக தேவன் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படியாக தேவன் குறித்த காலத்திற்காக அவர்களை காத்திருக்க பண்ணினார் என்று நாம வேதத்துல பார்க்க முடியும். அவர்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் காத்திருந்தார்கள் என்று நாம் பார்ப்போமானால், அவர்கள் 25 ஆண்டு காலங்கள் அவர்கள் தேவனுடைய திட்டம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றப்படும்படியால் காத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அப்பொழுது குறித்த காலம் வரும் பொழுது என்ன நடந்ததுன்னா, தேவன் தாம் சொல்லியபடியே ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று நாம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது எப்படி ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில அவர்கள் நீண்ட ஆண்டு காலங்கள் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தாரோ, நம்மை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்படியாகத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்?
மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னில் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தானாய் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார் என்று நாம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்ப தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எதற்காக தேவன் பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், தேவன் பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவே தேவன் விரும்புகிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் ஒரு பக்தி உள்ள சபையை ஆண்டவர் உருவாக்கும்படியாக தேவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினார் என்று அவருடைய நிருபங்களிலே நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்த தரிசனம் என்ன, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற அவருடைய திட்டம் என்ன என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக நாம ஆயத்தப்படுகிறவர்களா இருக்கணும். நாம இப்பொழுது நாம் கடந்து போகிற காலங்கள் எப்படிப்பட்ட காலம் என்று நாம் பார்ப்போமானால், ஒரு பயங்கரமான ஒரு காலங்களுக்குள்ளாக, கடைசி காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியில வெளிப்படுத்த விரும்புகிறபடியினாலே அதற்காக ஒரு பக்தி உள்ள ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கென்று ஆயத்தத்தோடு காத்திருக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவன் கிரியை செய்யும்படியாக, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக, அதை நீங்க தேவனிடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த தரிசனத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது தேவன் அந்த தரிசன பாதையிலே உங்களை நடக்க பண்ணுகிறார். தேவன் அந்த தரிசன பாதையில உங்களை விசுவாசத்திலே நடக்க பண்ணும் பொழுது குறித்த காலத்திலே அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியா நீர் அவர்களை தெரிந்து கொண்டீரோ, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவரே ஒரு பக்தி உள்ள சபையை உருவாக்கும்படியாக தேவனே நீர் அப்போஸ்தலனாகிய பவுலை நீர் பயன்படுத்தினீரோ, இன்றைக்கும் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய தரிசனம் நிறைவேற்றப்படட்டும் அப்பா. அவர்கள் வாஞ்சியோடு கூட ஆண்டவரே நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்ன என்று சொல்லி நீர் எப்படி அவர்களை பயன்படுத்த விரும்புகிறீர் என்பதை குறித்து ஆண்டவரே வாஞ்சியோடு கூட இந்த சமூகத்திலே ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையிலும் நீ தொடுவீராக. தேவ வல்லமை அவர்கள் மேல பலமாய் இறங்கி கிரிய செய்யட்டும். இந்த நாளில் அவர்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படட்டும் ஆண்டவரே.
நீர் அவள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையுடைய தரிசனத்திற்கு நேராக திருப்பப்படட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் பலமாய் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா ஆண்டவரை துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.